அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. சொன்னேன்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு நாள் கூட கொண்டாடினது கிடையாது. இந்த நாளவே என் வாழ்க்கையில வெறுக்கிறோம்னு அப்படியே இப்படி செய்றிய அக்கா. அக்கா, இந்த நாளை ஏன் வாழ்க்கையில வந்துச்சுன்னு நினைக்காம இப்படி ஒரு நாள் கூட நம்ம வாழ்க்கையில வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் தாக்கா படணும். இத்தனை வருஷமா நீங்க கொண்டாடலன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இப்ப நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உங்களுக்கு நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாளை உங்களை நாங்க கொண்டாட வச்சு அழகுதையும் பார்ப்போம். புரியுதா? வருத்தப்படாம நாங்க செய்யற இந்த சின்ன விஷயத்த ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். அத்தாச்சின்னு கூப்பிட்டுக்கலாமா? அது என்ன வெற்றி, கூப்பிட்டுக்கலாமான்னு ஒரு கேள்வி வேற. அதெல்லாம் எங்க மயங்களுக்கு சொல்லாமலே ஒரு என்ன மகன்களா? கரெக்டா சொன்னீங்க மாமா. பாத்தியலா, என் மருமக கூட சரியா புரிஞ்சுக்கிச்சு. மாமனாரே, அப்ப நானு அடியாத்தி என்னைக்குமே என் மருமக எனக்கு ஸ்பெஷல். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த மருமகள். அதுதான். இங்க பாருங்க, நான் ஒரு உண்மையை சொல்லவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எனக்கு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இல்லைண்டு எத்தனையோ வருஷம் எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ என் கூட பிறந்திருக்க ஒரு தருதலை இதெல்லாம் எனக்கு அண்ணன்னு சொல்ல எனக்கு வாய் கூசதையும் செய்யுது. என்னதான் ஆனாலும் அவன் அண்ணனா பிறந்துட்டேன், அண்ணனா மதிச்சாங்கன்றதே அவரை ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அக்காவோ தங்கச்சியோ நம்ம கூட பிறந்திருந்தா எம்பிட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி ஒரு வரமாதாக்கா நீங்கள் என் வாழ்க்கையில் கிடைச்சி. செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், கூடி வாழக்கூடு தேடி ஓடி வந்த ஜீவன், ஆடி பாட காடு தேடும் யார் செய்த பாவம், தாயனும் பூமாலை தரை மேலே வாடுதே. நீங்க உங்க பிறந்த நாள்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனா கவி மாமா கிட்ட சொல்லிருக்கீங்க. மருமகளே, ஒருவேளை பிறந்தாலும் சொல்லிட்டா கேக்க புடிங்கி தின்னுட்டா. மாமா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். எனக்கு கேட்க வேணா என் வெற்றி வாங்கி தருவியா? உங்க மையம் வாங்கி தருவானே. தெரியுதா, வாங்கி தருவாண்டு. இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் கேக்கல. மாமா, அப்படிலாம் செய்ய மாட்டேன். நிலா, அவங்க ஒன்னும் சொல்லவே இல்ல. நானே அதையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னேன், கேட்கல. சரி, வாயில பேசிக்கிட்டு வேலைக்காக இருந்தேன், செயல்ல இறங்கிட்டேன். கவி மச்சான், நீங்க நெசத்துக்குமே வேற லெவல் தெரியுமா? ஆமா, நீ வேற லெவல். பொண்டாட்டி சொல்றா, பேசாம நில்லு. ஏப்பா, நான் பொண்டாட்டி சொல்றேனா, நீ எப்படிப்பா? ஏய், நான் சித்திக்காரிய கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன், உனக்கு தெரியுமா? மதிக்காம போது கிடத்துக்குள்ள கூட்டு போய் காதல் பண்ணிக்கலாம் மாமனாரே. சரி, விடுமர் மகளே, அதெல்லாம் சொல்லி காட்டிக்கலாமா? சீக்கிரம் கேட்க விட்டுங்க. பூங்கொடி இதை வேணான்னு சொன்னதுக்கு பிறகும் இதை எடுத்து செய்யணும்னு நினைச்ச உங்க மனசுக்கு ரொம்ப நன்றி. இப்பவும் சொல்றேன், இது எனக்கு வேணாம். ஒரு நிமிஷம் நில்லு பூங்குடி. எதுக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? நீ வேணான்னு சொன்ன மட்டும் நாங்க என்ன அப்படியே விட்டுருவோம், நீ உனக்கு என்ன நினைப்பா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு யாரு இல்லைன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு. யாரு இல்லைன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு இல்லைங்க, எனக்கு இந்த நாளே பிடிக்கல. எனக்கு என்னமோ இந்த நாள்லவே எனக்கு பெத்தவங்க எனக்கு தவசம் கொடுப்பாங்களோன்னு தோணுது. மச்சான், எதுக்கு அப்படி அழுகுறிய? விடுங்க, அழுகாதீங்க. போற உசுரை தடுத்தா வைக்க முடியும். அப்படி இல்லையா, என்னதே போற உசுரை தடுத்து நிறுத்துற மாதிரி இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா? அதான்யா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வருத்தம்னு சொல்றதை விட இது ஒரு ஏக்கம். என்னதே நிலா 2வது தடவை பிறந்திருந்தாலும் வந்த மகாலட்சுமி அவதானையா. அதுக்காக என்னமா செய்ய முடியும் சொல்லு பாப்போம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. வருஷம் அப்படி சாமி மட்டும் கும்பிட முடியும். சாமியாவது கும்பிடுங்க. அந்த மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுல இருக்க குடுப்பனை கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க குடுப்பனை இல்ல, அந்த மகாலட்சுமி பெறதுக்கு நமக்கு குடுப்பனை இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் பொருள் ஒண்ணுதானமா. மச்சான், வருத்தப்படாதீங்கன்னு என் வாயில இருந்து சொன்னாலும் உங்க இடத்துல இருந்து பார்த்தாதே அதோட வழியை எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா வருத்தப்படாதீங்க. என் அக்கா கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தவ அவ இப்ப வரைக்கும் அவ புள்ள அவளை விட்டு போயிருச்சுன்னு ஏன் வருத்தப்படாம அவ பாட்டு சந்தோஷமா இருக்கா? அதுவே மாப்பிள்ள எனக்கும் புரியல. இல்ல அவளுக்கு தெரியாதா, இல்ல அவ புள்ள செத்து போச்சுன்னு நினைச்சாலா? ஒண்ணுமே புரியல. எப்படியும் என் புள்ள இந்த உலகத்தை விட்டு போயிருச்சுல, நீ எப்போதுமே என் புள்ள என்று வராதுல்ல. வருஷம் இப்படி இந்த மரத்துக்கிட்ட வந்து சாமிதான் கும்பிடணும். என்னத்த மாப்பிள்ள, எனக்கு என்ன சொல்லண்டே தெரியல. கவலைப்படாதீங்க.
அதை தாண்டி என்னால் வேற எதையுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. நானும் அதே தான் சொல்லிக்கிருக்கேன். வருத்தப்பட்டு மட்டும் இங்க எல்லாம் மாறிடவாமா போகுது, இல்ல போன உசையும் திரும்ப வந்துருமா என்ன? எங்கேயாவது இருந்து அந்த பிள்ளை பார்க்கதையும் செய்யும், நமக்கு இதெல்லாம் செய்யறாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படும். அதனால வார்த்தை எதுப்படாம நல்லபடி சாமி கும்பிட்டு எந்திரிங்க. இனி யாரும் நீ உசுரோட இருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உனக்கு அழகு பார்த்துருப்போம்ல. ஆனா எங்களுக்கு தானே கூட பண்ணல, கையில கிடைச்ச பொக்கிசத்தை தவற விட்டுட்டோம் தான். மன்னிச்சுக்க. நீ பிறந்தோம் நீ மகாலட்சுமின்னு நினைச்சோம். ஆனா இப்படி எங்களை விட்டு போகவும் நாங்க இதே துளசிட்ட சாடின்னு நினைச்சுக்கிட்டோம். நீ எங்க இருந்தாலும் இந்த ஆத்தாலே அப்ப நீ மன்னிச்சுக்கிறதா. சொல்ல ஆளில்ல ஆசைப்பட்ட வாழ்வும் ஒண்ணு அவளுக்கு இங்கே சேரல. ஆன நாளில் இருந்து ஆசையும் வச்சா மாறல. அந்த கதை பாதியில் முடிஞ்சு போனதையா சேரல. எதையும் நினைக்காத, கேக்க வெட்டி பிறந்தநாள் கொண்டாடு. நாங்க எல்லாரும் இருக்கோக்கா, நான் இருக்கேன். கவலைப்படாது ஏத்தாச்சி. பூங்கொடி, உன்ட்ட எப்பயும் சொல்றதுதான் என்ன, எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இருந்தும் அனாதையா இருக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் இருந்தும் தனி அனாதையா உணர்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலையுமே ஒரு வேறுபாடு இருக்கு என்ன. எதையும் நினைச்சு வருத்தப்படாத, உனக்கு தான் இத்தனை சொந்தம் இருக்குல்ல, இதை விட வேற என்ன வேணும் நீ ஆசைப்படுற? பத்தாததுக்கு மாமனார் இருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு கவலை? அவன் என் மாமனார் ஒருத்தர் போதும், எல்லாத்துக்கும் சமம். என்ன சும்மா காமெடி பண்ணி சிரிக்க வச்சு தெரிவாரு. ஆமா மாமனார் இருக்கம்ல, வருத்தப்படாதா. சீக்கிரம் அந்த கேக்க விட்டு. அப்பா நீ அந்த கேக்க தின்னதானே இப்படி நேரம் இப்படி சீன் போட்டுக்கிட்டு? இல்ல மவனே இல்லடா, மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குப்பா. மவனே உன் சித்தி மேல சத்தியமா ஆமாடா. சித்தப்பா கிண்டல் பண்ணாம சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அண்ணகாரன பாத்தியாடா எப்படி இறக்காரு? கேக்கு திங்க நிக்கிறமாடா. மாமா அதுதானே சொன்னீங்க, அத்தை மேல சத்தியம் பண்ணி அதானே சொன்னீங்க, கேக்கு தின்னதே நிக்கிறோம். ஓ அப்படியா? எனக்கு அடிக்கடி கொஞ்சம் மதுரை லூசு. நிலா நீ ஒன்றும் பயப்படாத, அது அடிக்கடி கொஞ்சம் இந்த நட்டு கலண்டு கீழே வந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்க, அதாவது பேசுவாங்கன்னு இல்லை, இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம்டா இல்லை நட்டு எங்கேயாவது கலண்டு கீழே வந்துருச்சுன்னா அதை ஒழுங்காக செய்ய முடியாது, லூஸாகவே இருக்கும்ல, அந்த மாதிரிவே வேற ஒன்றும் இல்லை. அப்பனுக்கும் சாரி என் மாமனாருக்கும் என் புருஷனுக்கு அப்படித்தேன். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேக்கா. அக்கா நீங்கள் எம்பிட்ட அழகு தெரியுமா? இப்படி எல்லாத்துக்கும் அழுதுக்கு இருந்தா நல்லாவா இருக்கு? அழுகாதீங்கக்கா, உங்கள் தங்கச்சி சொல்கிறோம்ல, நான் தான் உங்களை என்னோட அக்காவாவே ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல, தங்கச்சி சொன்னால் கேட்க மாட்டீங்களா? அந்த கேட்க விட்டுங்க. மருமகளே மாமனார் கேக்கு. இனி எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என்ன. இனிமே நீ சந்தோஷமாவே இருக்கணும். வாழ்க்கையில யாருக்குதான் கஷ்டம் இல்ல, கஷ்டத்தை மட்டும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துடவே முடியாது. உங்களுக்கு எப்போதுமே தங்கச்சிங்கிற சப்போர்ட்டை கொடுத்து உங்க கூடவே நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ இழந்தியோ, எதெல்லாம் உனக்கு வேணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் இந்த உசுரை கையில புடிச்சுக்கிறியோ, அது எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். நானும் கவி மாமாவும் இருக்கிற வரைக்கும் இதுக்கும் கவலைப்படக்கூடாது. தைரியமா இரு. நில தமிழ் வரக்கூடாது, அம்மா பக்கத்துல வரக்கூடாது. அம்மா இப்ப பேச போறேன் உன்ட்ட. அம்மாதே உட்கார்ந்துருக்கேன், இப்போ அம்மா பேச போறத மட்டும் கேட்கணும். பொறு, அம்மா பேசுறேன்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி என்ன முந்திக்கு இருக்க? எப்போதுமே முந்திரி கொட்டதே என்ன? இங்க பாரு தமிழ், அம்மா போகணும்னு நினைச்சலாம் உங்களை விட்டு போல. அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. உன்னை விட உன் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், உன் அண்ணனை விட உன் அப்பாவுக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில நான் எந்த தப்புமே செஞ்சதில்லட்டா. ஆனா தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிதேன் தப்பான பெயர் கட்டி அம்மா இப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, அம்மாவாலாம் உங்களை விட்டு போகல, என்னைய உங்களை விட்டு போக வச்சுட்டாங்க. அம்மா என்னம்மா சொல்ற? நீயே போலையா? நானா போகலத்தா. அம்மா எப்படி போவேன்? கண்ணு மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி 2 பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு ஆத்தா எப்படி உங்களெல்லாம் விட்டு போவேன்?
அதுவும் இம்மாம்பரிய குடும்பத்தை விட்டு எப்படி ஆத்தா போவேன் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் ஏமா அப்படி லெட்டர் எழுதி வச்சிருந்தேன்? அம்மா நேசமாவே உனக்கு என்னதாம்மா ஆச்சு? அப்ப நீயே போலையா? அப்ப என்னமா நடந்துச்சு சொல்லுமா. இங்க பார்த்தா இது வரைக்கும் அம்மா இதை தெரியப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை, தோணவும் இல்லை. ஏன்னா தெரியப்படுத்துறதுக்கு சரியான ஆளு யாருன்னு அம்மா யோசிக்கல. ஆனா அம்மா இன்னைக்கு யோசிச்சிட்டேன், இதை யாருக்கு தெரியப்படுத்தணும், எப்படி தெரியப்படுத்தணும், இந்த உண்மையை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அம்மா யோசிச்சிட்டோம். அதனாலவே இப்ப அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அம்மா சொல்லுமா. உன்னோட ஏற்புக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவங்களை சும்மா விட மாட்டேமா. நீ சொல்லுமா. இவங்கதான் காரணம் அப்படின்ட்டு ஆத்தா சொல்ல மாட்டோம் தான். அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. என்னைக்குமே நம்ம குடும்பம் ஒன்னாதே இருக்கணும், ஏன்னா எப்போதும் பிரிஞ்சு போயிடவே கூடாதுதான். அம்மா எப்படி இறந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அம்மாக்காக ஒன்று செய்வியா? என்னம்மா இது? என்னோட ஆசை மட்டும் கிடையாது, உன் தாத்தாவோட ஆசையுமே. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. எப்படி உன் அண்ணே அவன் செல்லம்மாவை விரும்புகிறானோ அதே மாதிரி தான் தாத்தாவும் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. உனக்கு நல்லாவே தெரியும் தாத்தாண்டா எனக்கு எம்பிட்டு பிடிக்கும்ண்டு. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சுடா. திரும்பவும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்டா. அது வெற்றியால முடியுதோ இல்லையோ, உன்னால் அது முடியும்ண்டு ஆத்தாளுக்கு தெரியும். புரியலம்மா. இங்க பாரு, ஒரு பெத்தவ என்னைக்காவது பெத்த பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யணும் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாளா? எவளும் நினைக்க மாட்டாள்ல. அதேதே அம்மாவும் சொல்றேன், நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அதையும் தாண்டி அக்கா பிரிஞ்சு கிடக்கிற இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க உன்னால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அம்மா ஒன்னும் ஆயுதமா எடுத்திருக்கேன். உன் தாத்தாவோட ஆசையும் அதுதான், உன் ஆத்தாளோட ஆசையும் அதுதான். என்ன நான் தப்பு செய்யல அப்படிங்கிறது உன் அப்பாவுக்கு நிரூபிச்சா போதும்டா. வேற யாருக்கு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் பெற்றதுக்கும் அவருக்கு நிரூபிச்சா போதும், வேற யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லட்டா. அதனால நான் எந்த இடத்துலையும் தப்பு செய்யல. ஆனா விதி எல்லாத்தையும் மாத்திருச்சு. இது விதியா சதியாங்கிறது நீதாத்தா கண்டுபிடிக்கணும். இப்ப நீ என்னதாம்மா செய்யணும் அதை சொல்லுமா. இங்க பாருத்தா, இனி அம்மா நினைச்சாலும் உங்க கூட அந்த பழைய வாழ்க்கை அம்மானால வாழ முடியாதுதா. ஆனா உங்க நினைப்போட அம்மானால இருக்க முடியும். நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாக்காக நீ ஒன்று செய்வியா? என்னம்மா? பாண்டிய கல்யாணம் கட்டிக்குவியா? அம்மா அம்மா இப்படி சொன்னதை உன்னால ஏத்துக்கிற முடியாது. உன்னாலேண்டு இல்லை, உன் அண்ணன் உன் அத்தாச்சி எவனாலும் இதை ஏத்துக்க முடியாது. ஆனா அம்மா ஒரு விஷயம் சொல்றேன்டா, அதுல 1000 அர்த்தம் இருக்கு. நான் எப்படி செத்து போனேன்னு நீ கண்டுபிடிக்கணும்லத்தா. ஏன்னா அம்மா அதை சொல்ல முடியாதுத்தா, சொன்னா தப்பா போயிடும். அதனால நீ அதையும் கண்டுபிடிக்கணும். அம்மாக்காக இதை செய்வியா? அடிக்கடி கண்மணி சொல்லும், பெத்தவங்க கூட இருக்கும்போதே அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்ட்டு. நீ கூட இருக்கும் போது என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நீ இல்லாத போதாவது உன் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேம்மா. அப்படி அவனை நான் கட்டிக்கிட்டா உன்னோட இறப்புல இருக்க விஷயம் எனக்கு தெரியுமா? எப்படிமா தெரியும்? அதை நீ தாத்தா கண்டுபிடிக்கணும். அம்மா உனக்கு வைக்கிற ஒரு சோதனையை கூட எடுத்துக்க என்ன. ஆனா அம்மா உன்னை எந்த விதத்திலையும் சோதிச்சு பார்க்க மாட்டேன் என்ன. நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நிஜமாவே அம்மா எப்படித்தையும் செத்து போனாண்டு, அதை நீ தெரிஞ்சுக்கணும்டா. பாண்டியை நீ கட்டிக்கிட்டா மட்டும் தான் முடியும். கட்டிக்கிருவியா? நீ ஒரு விஷயத்த சொல்லி அதை என்னைக்காவது நான் பண்ணாம இருந்திருக்கேனா சொல்லு அப்போ. அம்மா வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கம்டா. வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு மொத்தமா என்னைய அந்த கடவுளையே எடுத்துக்கிட்டா. அம்மா நீ எந்த கஷ்டத்தையும் சொல்லாதம்மா. உன் இறப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேம்மா. நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்கும் போது அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல போறேன். கண்டிப்பா செய்வேன். யாருக்காக இல்லைனாலும் உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் செய்வேம்மா. ஆனா அம்மா என்கிட்ட வந்துடுறியாம்மா? உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேம்மா, என்கிட்ட வந்துடுறியா? நீ எப்படித்தான் ஆத்தானால வர முடியும். ஆனா நான் போனதுக்கு பிறகும் நீ சந்தோஷமா வாழணும் தான், அது மட்டும்தான். அம்மா நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். எந்த மூச்சே உனக்குள்ளும் உண்டு. பூவெல்லாம் வாசம். நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. அம்மா கனவா கனவா எல்லாமே கனவா? அம்மா ஏன் இப்படி வந்து என்கிட்ட பேசுச்சு? இத்தனை நாளா வராதது எதுக்கு திடீர்னு வந்து இப்படி பேசுச்சு? அம்மா அம்மா ஏன் அப்படி சொல்லுச்சு? ஒருவேளை அம்மா சொல்றதுனே நெசமா? தமிழு அண்ணே எதுக்கு அப்படி சத்தம் போட்ட? எதுக்கு அப்படி கத்துன? என்னாச்சு? அண்ணே ஏய் தமிழு, என்னாச்சு தமிழ்? எதுக்கு அழுகுற? ஒண்ணுமில்லண்ணே. நீ எங்க போன? பூங்குடி அத்தாச்சிக்கு பிறந்தாலும் சொன்னாங்க. கேக் வெட்டிட்டு இப்பத்தே எல்லாம் பேசி சிரிச்சு முடிச்சுட்டு தூங்கலாம்னு உள்ள வந்தேன். உள்ள வந்து பெட்ரூம்ல பாயை விரிச்சேன். நீ சத்தம் போட்டோனையும் ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? ஏதாவது கனவு கனவு கண்டியா என்ன? அம்மா யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அண்ணன்கிட்டையும் சொல்லக்கூடாது. அம்மா கனவுல வந்து இப்படி சொல்லிச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணி பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு
சம்மதம் சொல்ல மாட்டான். இத பத்தி நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. தமிழ் உன்னத்தையும் கேக்குறேன், என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லண்ணே, அது அது ஒரு பேய் கனவுனே, அதே கத்தி எடுத்துச்சு. என் பேய் கதை பேசிக்கிறீங்களோ? ஆமாண்ணே, பேய் கதை பேசிக்கிறோம். அப்ப தெரியாம ஒரு கனவு. அதே எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ராத்திரி உட்காந்து பேய் கதைலாம் பேசாது என்ன? எத்தனை முறை சொன்னாலும் காதுலயே ஏறாது என்ன? சரி தள்ளிப்படு, அண்ணன் இங்கே படுத்து தூங்குறேன். இல்லண்ணே வேணாம். இருக்கட்டும், இப்படி பயந்துக்கிறதுனா எப்படி தூங்குவ? நாளைக்கு வேற காலேஜுக்கு வேற போகணும்ல, இங்கே படுத்துக்கிறேன். அண்ணன் அழுக கூடாது என்ன? அண்ணன் இருக்கேன். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. என்ன சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதை உடனே ஓடி வந்துட்டேன். சாருன்னுலாம் சொல்லாதீங்க. இனிமே நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்படியா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? சரி ஓகே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணாவே இருந்துட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. உங்க பேரு என்ன? எதுக்கு எல்லாரும் உங்களை ஸ்பீக்கர்னு சொல்றாங்க? அது இந்த ஊருக்குள்ள ஸ்பீக்கர் கட்டிட்டு தரனால ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. என் பேர் ரத்னவேலு. ரத்னவேலா? சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்ப என் பேர் கேட்க வந்தியா? இப்ப அது முக்கியம் கிடையாது. ஏதோ முக்கியமான விஷயம் போய் சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. எனக்கு நிலாவை தவிர வேற யாருமே ஃப்ரெண்டுன்னு இல்லை. நிலா கிட்டே இதை போய் சொன்னாலும் அது தப்பாக தான் போகும். ஸோ இந்த ஊருக்குள்ள எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரினா அது நீங்கள் தான். ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம் சார். சொல்லுங்க. ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு சாருங்கிறீங்க. அது கொஞ்ச நாள் ஆகும் பழகிறதுக்கு. சரி என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் தமிழ் கூட பழகும் போது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த பாண்டிங்கில் தான் போச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி என்ன ஒரு போக்கால வாரிய அப்படியாக்கும்? அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ சம்திங் ஒரு மாதிரி ஃபீல், அவ்வளோதான். ஒரு மாதிரின்னு வந்துட்டாலே அந்த இடத்துக்கிட்ட ஏதோ சங்கதி வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் சார். என்ன சங்கதி அப்படியாக்கும்? அப்படியான்னு எனக்கு தெரியல. தமிழ்கிட்ட டைரெக்டாக சொல்லவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா தமிழ் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம தமிழ்கிட்ட அதை சொன்னோன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்கே அது தப்பாக போயிடும். சார் எனக்கு புரியுது, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா தமிழுக்கு இதே உணர்வு இருக்கான்னு தெரியல. அப்படித்தானே? விடுங்க, ஏன் ஆளு கண்மணி இருக்குல்ல சோடா புட்டி, அதுக்கிட்ட விட்டு கேட்டு தெரிஞ்சிருவான். எந்த ப்ராப்ளமும் வந்துடாதே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் என் ஆளு சூப்பரா செஞ்சு போறோம். என்ன நினைச்சுக்கிறியா? இல்லை, நான் எதுக்கு உங்ககிட்ட சொன்னோம்னா நீங்களே உங்கள் லவ்வை சொல்கிறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கதை சார், அதை விட்டு தள்ளுங்க. இப்படியோ இப்ப என் ஆள் மனசுல நான் தான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ரொம்ப நன்றி ரத்தனவேலு. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப நாள் நீடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீடிக்கும், கவலைப்படாதீங்க. என்ன யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை, யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. இது என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதையில் கண்டு வீடு, எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. என்ன சாமி ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கியே, எதுவும் சொன்ன பாடு இல்லையே? என்ன பொறுங்கம்மா, கட்டத்தை கணக்கு போடணும்ல. கட்டத்தை கணிச்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். என்னத்தை கணிச்சாலும் யாருக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கும். இதுக்கு சாதகம் ஒன்று குறைச்ச. நிலா அப்படி சொல்லாதியா? ஏன் நீ நிறுத்து. அப்படி அவ சொல்ல வேணாம்னு சொன்னாதே எப்படி ஓவரா சீன போட்டு சொல்லிட்டு தெரியும். பாண்டி, உன் கட்டத்தில் என்ன இருக்க போது நீ நினைக்கிற? அப்படி பார்த்தா நீ என்ன கோடீஸ்வரன் ஆக போறேன் உன் கட்டத்தில் எழுதி போட்டிருக்க போது, இல்லை தெரியாமத்தான் கேட்குறேன். இங்க பாரு நிலா, ரொம்ப பேசிக்கிருந்தா அம்புறதையும் பார்த்து ஜோடியை பாரு. அப்பா இந்த காலத்துல போய் சாதகம் அது இதுன்னு நம்பிக்கிட்டு என்னப்பா நீங்களும் உட்காந்துருக்கிய? இல்லத்தா, அப்படி சொல்லக்கூடாது. ஜாதகத்தை நம்பணும்தா. இப்ப என்னதையும் சொல்ல வாரிய, என்னதையும் போட்டிருக்கு. ஜாதகத்தை கணிச்ச வரையிலையும் பையனுக்கு இப்ப கட்டங்கட்டெல்லாம் மாறி இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும்டா, உடைச்சதே சொல்லணும். ஆனா உடைச்ச சொன்னா தப்பாவும் போயிடும். என்னவா இருந்தாலும் சொல்லுங்க தெளிவா. சரி, நான் எதையும் உடைச்சு சொல்லல, இலைமறை காயாவே சொல்றேன். இந்த ஜாதகப்படி இந்த பையனுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு
கூட பிறந்த பொறப்பு இருந்திருக்கணுமே. சாமி அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது அது வந்து இரு. இங்க பாரு, செத்த நேரம் உன் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. என்ன என் நிலாவுக்கு எதுவுமே தெரியாது. எதையாவது சொல்லி நிலாவை தூண்டி விட்ட பேசாம இருந்துக்க. அதுக்காக அவர் கேட்கறத இல்லைன்றா சொல்ல முடியும்? இல்ல அவர்தான் அதை மறைச்சுதான் பேச போறாரா? இங்க பாரு, நீ மறைச்சு பேசாம இரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா நிலாவுக்கு ஏதாவது தெரிஞ்சது, நிலா நோண்ட ஆரம்பிச்சிருவா. இப்பவே சொல்லிட்டேன். நிலா மட்டும் கோவப்பட்டுட்டா என்ன ஆகும்டே உனக்கு தெரியாது. சொல்லு. இல்லை பாண்டி, என்ன விஷயம்? அது அது ஒன்னும் ஏன்ட்டு கேக்குற? என்னமோ என் மடியில எல்லாத்தையும் சொல்லி அப்படி எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி. அப்பா, அவர் என்ன சொல்றாரு? என்னமோ பாண்டிக்கு மூத்ததா ஒரு கூட பிறந்த பொறப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஒரு உறவு இருந்துச்சா என்ன? இப்பதானடி சொன்னேன் ஜாதகத்துல நம்ப மாட்டேன்டே. அப்புறம் என்ன பேசாம நில்லு. நம்ப மாட்டேனே. ஆனா அவர் என்னமோ சொல்றாரு. ஏங்க அப்படிங்களா? சொல்லுங்க, அப்படி ஒரு உறவு இருந்துச்சா என்ன? நிலா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா, நீ பேசாம. இங்க பாருங்க சாமி, இப்ப அதை பத்தில எதுவும் பேச வேணாம். இப்போ அவனுக்கு அந்த கல்யாணம் அதெல்லாம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தானே ஜாதகத்தை கொடுத்தோம், அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா நான் அதை மட்டும் சொல்லி போயிருவேம்மா. ஆனா ஏதாவது உள்ள ஒரு விஷயம் இருந்து அதை மறைச்சிட்டா அது நல்லா இருக்குமா? அதுக்குத்தையும் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பையன் ஜாதகப்படி எப்படியும் சொந்தத்துக்குள்ளதே முடியும். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? சொந்தத்துக்குள்ளே முடியும்டே. ஒருவேளை இவனுக்கு கல்யாணமே ஆகலண்டா? நீலா செத்த நேரம் பேசாம இருங்கக்கா. என்னமோ இவங்க பேசுறதுக்குலாம் ராமசாமி போடுறாங்க, அதை கேட்டுட்டு இருக்கணுமோ? ஏம்ல நான் பிரம்மச்சாரியா போகணும்ட்டு உனக்கு என்ன அம்பிட்ட ஆசையோ? அப்படி நீ போயிட்டு தானே மறுவேளை பாப்ப. இப்ப கூட நீ பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க பாரு. உன் ஜோலி பாரு. என்ன என்னை கேட்டியண்டா, ஜாதகத்துல அந்த பையன் கட்டப்படி அந்த பையலுக்கு சொந்தத்துக்குள்ளதே முடியும். இதுதான் உண்மை. சொந்தத்துக்குள்ளண்டா எப்படிப்பட்ட உறவு? எப்படிப்பட்ட உறவுலாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த பையலுக்கு சொந்தத்துக்குள்ளதே முடியும். கல்யாணம் தாறுமாறாதே நடக்கும். நீங்கள் என்ன தடுத்தாலும் அது எப்போதும் மாறப்போகிறதில்ல. இதுக்கு மேலே என்ன சொல்லணுன்னு தெரில. அப்பா குளிர்தே குளிர்தே. இனிமே இந்த பிள்ளை கூட சேரவே கூட. இதுக்கு கூட சேர்ந்தோம்டா நம்ம மொத்தமா பாடிக்கு போயிரோம்னு நினைக்கிறேன். என்னமா பயப்படுத்தி விடுறீங்க? ஐயோ, இந்த காய்ச்சல் வந்துருச்சே. இனி எவன் பாப்பியா நம்மள ஒரு ஆஸ்பத்திரி கூட கூட்டி போய் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா? மகளே. அப்பா அப்பா பாப்பா. என்ன மகளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல? அப்பா அப்பா சும்மா இருக்க முடியலையோ? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி இருக்க. நான் எங்க மகளே எண்ணெய் ஊத்துனே? அப்பா கடுப்பு கலப்பாம போப்பா. ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கு. உடம்பு முடியாம இருக்கியா? என்னத்த சொல்ற? ஆமாப்பா. சரி இரு, அப்பா போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வா. அப்பா நீ மருந்துக்கு பதிலா சாணிலி கொண்டு வருவாப்பா. போப்பா. மகளே இல்ல, நான் மருந்து கொண்டு வரேன். அப்பா சோலி பார்த்துட்டு போய். இரு மகளே, இப்பவே உனக்கு மருந்தோட வா. சை, இந்த அப்பாவும் இப்படி இருக்கு. இந்த அண்ணன் எங்கிட்டு போனே தெரியல. பரவாயில்ல, இந்த அண்ணனுக்கு என் மேல பாசமே கிடையாது. மொத்தத்துல எவனுமே நீ கண்டுக்க மாட்டாய். அத்தாச்சியும் பாவம். பரிச்சை நடந்துட்டு இருக்கறனால எக்ஸாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ நீ என்னவே செய்ய? என்னால முடியலையே. ராதி வாங்க மாமா. என்ன நேத்துதான் ஊருக்கு போனியே, திரும்ப இன்னைக்கு வந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? ஒண்ணுல மாமா, எனக்கு என்னாச்சு? சும்மா தான் இருக்கேன். இல்லையே, ஆள் ஒரு மாதிரியால இருக்க. இல்ல மாமா, நல்லாதான் இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கியா? அத்தாச்சி வீட்ல இல்ல. 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு பரிச்சை நடந்துக்கிறதுக்காக எக்ஸாம் டியூட்டி போட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. நான் பேங்க் பாஸ்புக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரதி என்ட்ரி போட்டு கொண்டு வர சொல்லிச்சு. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஏன்னா அங்கதான் பேங்க்குக்கு ரதிக்கு எல்லாமே இருக்கு. சரி இங்க மாத்தி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லிச்சு. அதனால அதுல இருக்க காசு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது. அதுக்கு தான் ரதிக்கிட்ட எவ்வளவு காசு என்ன எதுன்னு கேட்டு போலாம்னு வந்தேன். வீட்டுல பார்த்தேன் யாருமே இல்ல. மாமா வந்தாரு, அவர் எங்கேயோ போறாரு, எதுவும் பேசல. அதே மாமா, அம்மா வயக்காடுக்கு போயிருக்கு. அப்பா இது அவர் ஒரு ஜோலியா போயிருக்காரு. அண்ணி பெரியண்ண வீட்டுக்கு போயிருக்கா. அத்தாச்சி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, இருக்கிறது தப்பு கிடையாது. ஆளு ஒரு போக்கால இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா, நல்லாதான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதோ? இல்ல, ஆள் ஒரு மாதிரியால இருக்கு. மாமா ஒண்ணு இல்லங்கிற உடம்பு பூரா எப்படி சூடா இருக்கு? அது காய்ச்சல் வந்துருச்சு மாமா. தெரியுது. அதே எங்ககிட்ட சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? இல்ல, என்னால யாருக்கு எந்த சிரமம் இருக்க கூடாதுல்ல. அது ஓஹோ, இது சிரமம்னே நினைச்சிட்டீங்க அப்படித்தானே? இல்ல மாமா. ஓய் பூனை பூனை. ஏன் உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டியோ? இல்ல மாமா, என்னைக்குமே நம்மளால
சொல்லக்கூடாதுல மாமா. நான் அந்த எண்ணத்துல சொன்னேன் மாமா, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அது மத்தவங்களுக்கு, உனக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு தெரியும்ல, இல்ல ஞாபகப்படுத்தணுமா? இல்ல மாமா, அது ஆஸ்பத்திரி போலாமா? சின்னோண்டு காய்ச்சல் தானே, இதுக்கு யாராவது ஆஸ்பத்திரி போவாங்களா? இந்த சின்னோண்டு காய்ச்சல் தாங்க நாளைக்கு பெரிய ஒரு இதுல கொண்டு வந்து விட்டுரும். யாரும் இல்லன்னு கவலைப்பட்டு இருந்தீல, அதான் மாமா இருக்கம்ல. ஏன் மேல அம்பிட்டு அக்கறையோ? உன் மேல நான் அக்கறப்படாம வேற யாரும் அக்கறப்படுவா? திருட்டு போன உண்மை சொல்லு, நம்மள பாத்துக்கிறதுக்கு இப்ப எவனுமே இல்லையே, நம்ம ஒரு அனாதை அப்படின்னு நினைச்சு இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தானே? இல்லையே, அப்படிலாம் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. திருட்டு பூனை எப்பப்ப எந்தெந்த வேலை செய்யும்னு அவங்க கண்ணோட்டத்திலே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எங்க அண்ணாட்ட வச்சு பாத்துக்கிட்டியா? அப்படிதானே? புரிஞ்சா சரி. ஏன் மாமா கல்யாணத்துக்கு பிறகு இப்படி பாத்துக்கிறீங்களா? இல்ல அப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்னட்டு பேசாம நான் இருந்துக்கிறேன். அப்போ இப்ப மட்டும் எதுக்கு பாக்குறீங்களா? உங்க மேல இருக்கிற காதல் அதிகப்படுத்தவோ? ஓ காதலிக்கிறீங்களா? இல்லையே, நான் சும்மா சொன்னேன். ஒத்துக்கவே ஒத்துக்காது என்ன? அம்படி சீக்கிரத்துல ஒத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அதுவும் சரிதே. மனையோச கொலுசோடு கலந்து பேச மனசே தாவுகின்றதே. தாயினோட சூட்ட மறவாத குழந்தை போல உசிரே ஊறுகின்றதே. விளக்கும் கூட வெள்ளி நிலவாக தெரியும் கோலம் என்னவோ. கணக்கில்லாம வந்துவிடும் காதல் குழப்பம் செய்தி அல்லவோ. ஓமா அழகா நீ பேசும் தமிழ அறிஞ்சா ஓடாதோ கவல. உன்னை நான் தாலாட்டுவேனே மனக்கூட்டல. இதுவே உங்க வீடா? வீடு நல்லா இருக்கு. அம்மா எங்க? இனிமே அப்பெல்லாம் ஓடி வரக்கூடாது. காரு கீரு வண்டி ஏண்டி மோதி பிடிச்சா என்ன செய்ய? சரி, உங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டு போட்டா? சரி, போலாமா?